என்ன பெண்ணித்த தேடுற? பேபி கார்னா கண்டுபிடிச்சிட்டியா? சோ நானும் அதை வாங்கி வச்சதே மறந்துட்டேன். ஓகே, அதை வச்சு சூப்பராக ஒரு பேபி கார்ன் ஃப்ரை பண்ணிடலாமா? ஓகே, டன். இந்த பேபி கார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பேபி கார்னும் இதை மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேனில் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு இந்த பேபி கார்ன்ஸு அலசி வச்சதையும் நம்ம அதில் ஒரு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சள், உப்பு, கரம் மசால் தூள், அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு லெமனோட ஜூஸ் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கோட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த நம்ம பிளான்ச் பண்ணி எடுக்கிற அந்த பேபி கார்னில் கோட்டிங் ஆகிறதுக்காக மட்டும்தான். ரொம்ப வந்து லிக்விடாக பண்ணிடாதீங்க. அப்புறம் இது நல்லா வந்து ஒரு 2 கொதிச்சிச்சு. இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணதை அந்த பேஸ்ட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிடும் உங்களுக்கு. அந்த கார்ன்ஸ் பேபி கார்ன்ஸ் எல்லாம் ஆஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இது கோட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம கொஞ்சம் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு பேபி கார்ன் ஃப்ரை நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸ்நாக்ஸாக சூப்பராக நம்ம சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். அனிதா, இந்தா நீ கேட்ட சூப்பரான பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? நல்லா இருக்கா?